நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. நம் பள்ளியில் தமிழ்நாடு அரசின் விலையில்லா விருதுகள் வழங்கும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மாமன்ற உறுப்பினர் திரு ஜெயின் அவர்களையும் அவரோடு அண்ணன் வெற்றியாளன் அவர்கள் வருவதற்காக தான் இங்கேதான் நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருந்தது. ஆனால் நம்முடைய துணை முதல்வர் பாசனுக்கு எங்களுடைய வழிகாட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று அம்பத்தூர் எஸ்டேட்ல ஒரு பெரிய பேருந்து நிலையம், நீங்க யார் அந்த பக்கம் போயிருக்கீங்கன்னு தெரியல, பெரிய பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு காலமாக சீரழிந்து இருந்த அந்த இடத்துல மிக பிரமாணமான ஒரு பேருந்து நிலையத்தை திறப்பதற்காக என்னுடைய அமைச்சர் நான் பி.கே. சேகர்பாபு அவர்களும் அருமையான உதயநிதி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த காலத்தினால் அது விரைவாக நடக்கிறவர்களும் என்னை இங்கே இது ஆரம்பிச்சுட்டு நீ பிள்ளைங்களை லேட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சாரு. அதனால் நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் சொல்றேன், ஏன் சட்டமன்ற உறுப்பினர் வரலன்றதுக்காக சொல்றேன். இப்போ கூட நீங்க எதுல பார்த்துருப்பீங்க, குறைந்தது ஒரு இடத்துல 500 பேருக்கு இந்த காலை உணவு வழங்குற நிகழ்ச்சி. இது கடந்த ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 2026 பிப்ரவரி டெய்லி ஒவ்வொரு ஏரியாவில் இந்த மாதிரி பண்ணிருக்கேன். அதுக்குதான் நீங்க காலையில் அமைச்சர் வந்தாரு, இந்த விஷயத்த சொன்னோடனே நீ அதை பாரு, நான் அங்க போறேன்னு சொல்லிட்டாரு. தயவு செய்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க படிக்கிற காலத்துலதான் சைக்கிள்லாம் இப்ப எப்படி காரும் அந்த மாதிரி சைக்கிள் இருந்தது. ஒரு வீட்டுல ஒரு 10 வீட்டுக்கு ஒரு வீட்டுல தான் சைக்கிளே இருக்கும். இன்னைக்கு சைக்கிள் கடை போய் பைக்கு எல்லா வீட்டுல இருந்து காரும் பெரும்பாலும் வருது. அதனால மாணவ செல்வங்கள் படிப்பதற்கான அத்தனை வசதிகளையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் எல்லாரும் இல்லையா, உங்களுடைய அக்காமார்கள் அண்ணன்மார்கள்லாம் மேற்படிப்பு போகும்போது நம்மளை போன்ற அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு அந்த 1000 ரூபாய் வழங்குற நிகழ்ச்சி இருக்கிறது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. இன்னைக்கு கணினி கூட 2 வருஷமா பெண்டிங்ல இருந்தது, இந்த வருஷம் கொடுக்க போறாங்க கணினி, மடிக்கணினி கூட. அதுவும் சொல்ல வேண்டிய விஷயம். அதே போல இன்னொன்னு சொல்லணும், மேடம் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாரு. இது செய்யறது நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்த அண்ணன் பி.கே. சேகர்பாபு அவர்களும் சட்டமன்ற வெற்றியாளர்களும் கொடுக்கிற அந்த ஊக்கமும் என்னுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் பங்களிப்பும் தான் நான் இந்த நிலையில் இருக்கிறேன். நான் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன், உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமா, அதே ஊர் தான் இருந்தேன். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையோடு இருக்கிறேன் சொன்னால் அதுக்கு நான் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். நான் இந்த கட்சி விஷயமா பேசணும்னு நினைக்காதீங்க. யாருக்கும் தான் எந்தெந்த வழியில அவங்களுக்கு ஆர்வம் இருக்குதோ போகலாம். இங்க இருக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆக போறேன், நான் இன்ஜினியர் ஆக போறேன், இல்ல வழக்கறிஞர் ஆக போறேன், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். ஒரே ஒரு மாணவன் சொன்னானா ஒரு ஸ்கூல்ல, நான் விவசாயியாக போறேன்னு சொன்னானா. எல்லாரும் ஒரு ஏளனமா பார்த்தாங்க. ஆனால் அந்த மாணவனுடைய உள்ளார்த்தம் என்ன, விவசாயி ஆகுனா இருக்க விவசாயிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்குது. டாக்டர்கள் எண்ணிக்கை உயர்ந்துச்சு, வழக்கறிஞர் எண்ணிக்கை உயர்ந்துச்சு, பொறியாளர்கள் எண்ணிக்கை உயர்ந்துச்சு. ஆனால் விவசாயிகள் என்னுடைய எண்ணிக்கை என்பது மிகவும் குறைந்து கொண்டது. ஏதோ விவசாயம் நம்ம போய் பழம் விட்டு களை எடுத்து நாற்று நட்டு அறுவடை செய்வது மட்டும் இல்லை. இன்னைக்கு எல்லாமே தொழில்நுட்ப ரீதியில பார்த்தா எல்லாத்துக்கும் எல்லாமே வந்துருச்சு. வேளாண்மை பல்கலைக்கழகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு டிமாண்ட் கண்ட்ரி கிரியேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் தான் வேளாண்மை ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக அதை செய்யணும், பலருக்கும் அந்த பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட வராங்க. அதனால நீங்களும் உங்களை சார்ந்தவர்கள் அதுபோல சில துறையை எடுத்து நாட்டின் வளர்ச்சிக்கான பெருமையை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று உங்களோட தாழ்மைந்து கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வருகை தந்த அத்தனை பேருக்கும் என்னுடன் வந்திருக்கின்ற என்னுடைய வட்டசாலை அவைத்தலைவர் ஜே.எஸ். பிரபு, பொருளாளர் ஐ.சி.எஃப். சுரேஷ் பாபு, நம்முடைய மாவட்ட பிரதிநிதி தம்பி மணிமாறன், இன்னொரு வட்டசாலை ஜானி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். கருணையோடும் அன்போடும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றது.
இப்பொழுது அன்புக்கரங்கள் என்ற திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது. இந்த அன்புக்கரங்கள் என்ற திட்டத்தின் வாயிலாக பெண் குழந்தைகள், தாய் தந்தையர்கள் இறந்த குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் பரிசு தொகை கொடுத்து சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் உயர்கல்வி வழிகாட்டு என்ற திட்டத்தின் மூலமாக UPSC தமிழ்நாடு UPSC தேர்வுக்காக மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த இந்திய அரசு பணிக்காக மாணவர்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வந்துடும்